வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசியில் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற டாப்பிக்லேருந்து தான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஓவரி பார்த்துடலாம். சங்க இலக்கியங்கள்லாம் என்னன்னு சொன்னோம்னா, அதாவது தமிழில் தோன்றிய முதல் இலக்கியம்னா அது சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்கள் மொத்தம் 26,350 அடிகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சங்க இலக்கியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்துட்டு, அதாவது நம்ம தமிழில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் அளவுக்கு உலகத்தில் அந்த காலத்தில் ஓகேவா, கிமு 3 to கிபி 3 அதான் சங்க இலக்கியத்துடைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழில் இவ்வளோ இலக்கியங்கள் வந்துச்சுல, அந்த அளவுக்கு வந்து உலகத்தில் வேறு எந்த மொழியிலுமே இலக்கியங்களே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னால் கமில் சுல்லபில். ஸோ சங்க இலக்கியம் என்பது சங்க காலம், அதாவது களப்பிரர்கள் காலம் ஒன்று சொல்லுவோம்ல, அதுக்கு முந்தைய காலம் கூட சொல்லலாம். ஓகேவா, அவங்க காலம் வந்து களப்பிரர் காலம் வந்துட்டு என்னென்னா, நம்ம 14 கீழ்கணக்கு நூல்கள், சங்கம் மருவிய நூல்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். சங்க இலக்கியம் என்பது அதாவது கிமு 3 to கிபி 3 இந்த கடைப்பட்ட காலங்கள் தான் என்னென்னா சங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் தான் வந்துட்டு சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியம்னா என்னென்னா 8 தொகையும் 10 பாட்டும் மொத்தம் 18 நூல்கள், இதை தான் வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 தொகையும் 10 பாட்டு ஓவராலாக வந்து சங்க இலக்கியத்தை வந்து தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு பொதுவாக கேட்டாங்கன்னா, பதிப்பித்துன்னு கேட்டாங்கன்னா உவே சாப்பிடணும். சிலது வந்து சூளாமணி, சிலது வந்து மாறும். கலித்தொகையை பதிப்பித்தவர் அப்படின்றப்ப வந்து நம்ம சிவை தாமோதரன் வருவார். ஒரு சில நூல்கள் மாறும், ஆனால் மொட்டையாக கேட்டாங்கன்னா 18 நூலை பதிப்பித்தவர் ஊவேசா அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்துட்டு சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஓவர்வியூ, ஜஸ்ட் ஓவர்வியூ. அதான் 18 நூல்கள் நம்ம சொன்னோம்ல, அதில் வந்து 8 நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது 8 தொகை, 10 நூல்கள்னால் 10 பாட்டுன்னு சொல்லுவாங்க. 10 பாட்டில் 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும். ஓகேவா, என்னென்ன பாட்டுப்படைனா சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, அப்புறம் திருமுருக ஆற்றுப்படை. ஓகேவா, அடுத்து வந்து இந்த இன்னொரு நூல் என்னென்ன சொல்லியிருக்கேன், திருமுருக ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, அப்புறம் கூத்தர் ஆற்றுப்படை, பொருள் ஆற்றுப்படை. இந்த 5 ஆற்றுப்படை நூல்களும் ஒரு மதுரை காஞ்சி, இந்த 6 நூல்களும் பார்த்தோம்னா புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மிச்சம் ஒரு 4 நூல்கள் அகநூல்கள் இருக்கும். முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, இன்னும் 2 நூல்கள் இருக்கும். குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல்வாடை. இந்த நாள் வந்துட்டு அகநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10 வந்து பிரிச்சுடுவாங்க, அதை வந்து தனியாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8 தொகை. இந்த 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஓவர்வியூனா 5 அகநூல்களும் 2 புறநூல்களும் ஒரு என்ன நூல், அகமும் புறமும் கலந்த நூல் வந்திருக்கும். அகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காதல் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, இதை பற்றின வந்து பாடக்கூடிய பாடங்கள் தான் வந்து அகம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புறம் சார்ந்த நூல்னால் கல்வி, கொடை, வீரம், அந்த வெளி வாழ்க்கையை பற்றி பாடக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். அதை வந்து கொடை, போர் இதெல்லாம் சம்மந்தமாக சொன்னாங்கன்னா அது புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகமும் புறமும் கலந்துனா காதல் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை இதுவும் கொடுத்துருப்பாங்க, குடும்ப வாழ்க்கையும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கொடை, வீரம், சண்டை போடுறது, கல்வி படிக்கிறது, இது எல்லாமும் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் கலந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதான் அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒன்று ஓவர்வியூ தான் இது வந்துட்டு. நம்ம அடுத்து வந்துட்டு கொஸ்டின், இது ஃபஸ்ட்டு வீடியோ 8 தொகை 10 பாட்டனால நம்ம இந்த ஓவர்வியூ வந்து சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம டேரெக்டாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோ வந்து எடுத்து ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி, இவர் தான் வந்து தொகுப்பித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நற்றிணையை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோன்னா தொகுப்பித்தவர் வந்து இருப்பார், பன்னாடு தந்த மாறன் வழுதி. ஆனால் தொகுத்தவர் அப்படின்ற ஒரு பெயர் கிடைக்கவில்லைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தொகுத்தவர் பெயர் கிடைக்கவில்லை, தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. இதில் தொகுப்பித்தவர் என்ன வித்தியாசம்னா, தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ராஜாவுடைய பெயராக இருக்கும். தொகுத்தவர் அப்படின்னா ஒரு ஆசிரியருடைய பெயராக இருக்கும். ஒரு ஆசிரியர் வந்து தொகுத்து கொடுத்துருவார், அது வந்து தொகுப்பித்தவனா ராஜா. ஏன்னா காசு வேணும்ல, அந்த புக்கு நோட்டுக்கெலாம் எல்லாரும் நூல், அந்த ஒரு ரீசனுக்காக ராஜாக்கள் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. பூரிக்கோ அப்படின்றக்கால அவர் யாருன்னா குறுந்தொகையை தொகுத்தவர், ஆப்ஷன் ஏல இருக்கார் பாருங்க, அவர் தான். அடுத்து, நற்றிணையை தொகுப்பித்தவர், இப்போ மேலே தான் பார்த்தோமோ, ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா நற்றிணை என்பது சரியான விடை. இது வந்து ஓல்டு புக்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர், நட்டோர் நனிநாகரிகர் அப்படின்னு வந்தால் நற்றிணை அப்படின்னு சொல்லி ஈஸியாக நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து, நற்றிணை டேஷ் சிற்றலையும் டேஷ் பேரலையும் கொண்ட நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நற்றிணை, அதாவது இந்த 8 தொகை நூலை பொறுத்த வரைக்கும் இத்தனை அடிகள்லாம் வரையறைன்னு சொல்லி பிரித்தாங்க. ஓகேவா, அந்த வரையறை தான் இது. ஓகேவா, அதாவது
9 சிற்றலையும் 12 பேரலையும் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நற்றிணை வந்துட்டு குறைந்தது 9 அடிகள் வந்து எழுதியிருப்பாங்களாம், அதிகபட்சம் 12 அடிகள் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து நற்றிணை, வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. அது அடி வரையறை. ஆனால் நற்றிணையில் ஒரே ஒரு நூல் மட்டும் 13 அடிகள் கொண்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை இயற்றியவர் போதனார் அப்படின்னு சொல்லி நம்ம 11th நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. நற்றினை பற்றி நம்ம 11th நியூ புக்கில் வந்து ஒரு பாடம் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதை தான் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. சிற்றலை பேரலை அப்படின்னா இது 9 அடி, குறைந்தது 9 அடி இருக்கும். 8 அடிலாம் வந்து நற்றிணையில் வரவே வராது. அதிகபட்சம் தான் 12 அடி இருக்கும். அதுக்கு மேலே வந்து நற்றிணையில் பாடியிருக்க மாட்டாங்க. ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறாங்கன்னா 5. நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ பார்த்தோம்ல. ஆப்ஷன் ஏல 3 இருக்குது பார்த்தீங்களா, 3 வந்து வராது. ஆப்ஷன் சியில் இருக்க 2 வேணால் புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னா நான் இந்த மேலே ஓவியில் பார்த்தோம்ல, 8 தொகையும் 10 பாட்டும். இதான் யாருன்னா சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை. நற்றினை பற்றி 2016 to 23 இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க நண்பர்களே. தனியாக பார்த்தோம்னா அவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. 8 தொகையிலேருந்து ஓவராலாக வந்து அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம குறுந்தொகை வந்துட்டோம் அதுக்குள்ளேயும். அடுத்து குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறாங்கன்னா 401. குறுந்தொகையில் எத்தனை பாடல்கள் இருக்குது? 401. குறுந்தொகையை பற்றி நீங்கள் நியூ புக்கில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9th நியூ புக்கில் வந்து குறுந்தொகை பற்றி ஒரு பாடல் இருக்கும். அங்கே போய் குறுந்தொகை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. நூல்வெளியில் வந்து ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. 401 பாடல்கள். ஸோ பாடல் எத்தனைங்கிறது முக்கியம், பார்த்துக்கோங்க. உள்ளது சிதைப்போர் உளரென படாஅர் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா குறுந்தொகை. உள்ளது சிதைப்போர் உளரென படாஅர் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. இந்த மாதிரி பாடல் வரிகள்லாம் வந்து டிஎன்பிஎஸ் வந்து எப்பவுமே கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், நல்லா இருக்கும் அந்த கொஸ்டின், பல டைம் கேட்கப்பட்ட ஒரு வினா கூட. வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் என்ன கேட்டாங்கன்னா குறுந்தொகை. வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் குறுந்தொகை. இதனுடைய பொருள் என்னென்னு நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். வினையனா அதாவது செயல். ஒரு ஆடவர்னா ஆம்பளை பையங்க அப்படின்னு தானே அர்த்தம். அந்த வேலை வினைனா செயல், அதாவது வேலை பார்க்கணும். ஒரு ஆண் மகன் அப்படின்றவன் வேலை பார்க்கணும் அப்படின்றதான் உயிர், அவனுக்கு அதான் உயிர், அவனுடைய வேலை தான் அவருக்கு உயிர் அப்படின்னு சொல்லி இந்த குறுந்தொகையில் பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. வினையை ஆடவர் குயிர் என்ன சொன்ன நூல் உயிர் அப்படின்னு சொன்ன நூல் குறுந்தொகை. ஓகேவா. அடுத்து பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை இது மூணுமே என்னென்னா 8 தொகை நூல்கள். ஏன்னா கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை. இதில் நெடுந்தொகை இருக்குது பார்த்தீங்களா. இந்த நெடுந்தொகை வந்து என்னென்னா அகநானூறு தான் நெடுந்தொகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 நூல்களுமே என்னென்னா குறுந்தொகை அகம் சார்ந்த 8 தொகை நூல்கள். நறுந்தொகை என்பது வெற்றி வேர்க்கை, அதாவது சீவலமரன் சொல்லப்படக்கூடிய அதிவீரராம பாண்டியன் எழுதிய நூல். ஸோ அதனால் அது வராது. ஓகேவா. அடுத்து குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் யாருங்கன்னா பூரிக்கோ. ஓகேவா. ஆப்ஷன் ஏல பார்த்தீங்களா பூரிக்கோ. ஆப்ஷன் பியில் நல்லாதனார் அப்படின்றதில்ல, அவர் வந்து திரிகடிகம் என்ற நூலின் ஆசிரியர். அடுத்து ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கனிமேதாவியார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஏலாதி மற்றும் திணைமாலை 150 இந்த 2 நூல்களை எழுதியவர் யாருன்னா கனிமேதாவியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கார்மேக புலவர். இவர் என்ன வருவாங்கன்னா நம்ம இது 8th நியூ புக்கில் வந்துட்டு கொங்கு மண்டல சதகம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார் பார்த்தீங்களா. அவர் தான் என்ன அந்த கார்மேக புலவர் அப்படின்றவர் வந்து 8th நியூ புக்கில் வருவாங்க. அதை பார்த்துக்கோங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், விட்டுடலாம். குறுந்தொகை பாடலின் அரியவரை. நம்ம மேலே வந்துட்டு நற்றினை பார்த்தோம். 9 to 12 அடிகள் இருந்தால் அது நற்றினை பார்த்தோமா. குறுந்தொகைன்னா என்னன்னா 4 அடி சிறுமையும் 8 அடி பெருமை, அதாவது குறைஞ்சது 4 அடி இருக்கணும் குறுந்தொகைனா, அதிகபட்சம் 8 அடி இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஓகேவா. ஸோ அதான் வந்து குறுந்தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பொதுவாகவே 8 தொகை நூல்கள் எடுத்துக்கிட்டாலே கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் மட்டும்தான் வருவார். பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவரை பாரதம் பாடிய பெருந்தேவனார் சொல்கிறாங்கன்னா இவர் தான் மகாபாரதத்தை தமிழில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். அதனால தான் அவரை பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. குறுந்தொகைக்கு பாடியவர் பெருந்தேவனார். இவர் தான் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். குறுந்தொகையின் அடிவரையறை ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்த ஆப்ஷன் பியில் இருக்குது பார்த்தீங்களா 13 to 31. இது எந்த நூலுடைய அடிவரையறை அப்படின்னு பார்த்தோம்னா அகநானூறு நூலினுடைய அடிவரையறை தான் வந்துட்டு 13 to 31 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவி மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த பாடலின் நூல் என்னன்னா குறுந்தொகை. இதை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தேவகுலத்தார். 10th ஓல்டு புக்கில் கூடிய ஒரு கொஸ்டின், நல்லா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவின் மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த பாடலின் நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா குறுந்தொகை. இதை சொல்லியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தேவகுலத்தார் அப்படின்ற ஒரு சரியான விடை நண்பர்களை. அடுத்த கொஸ்டின் ஐங்குறு நூலை தொகுப்பி
தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை. இவர் தான் யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இருமுறை. இவர் தான் வந்துட்டு 500 என்ற நூலை தொகுப்பித்தவர். இதுவே தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கார் பார்த்தீங்களா, புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அவர் வந்து 500 நூலை தொகுத்தவர். ஆனால் தொகுப்பித்தவர்னா யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இருமுறை என்பது சரியான விடை. அடுத்து பராய்க்கடன் உரைத்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. இது வந்துட்டு நம்ம 11th நியூ புக்கில் வந்து இந்த நற்றினை சொன்னேன்ல, அந்த பாடத்தில் வந்து ஒரு பராய்க்கடன் உரைத்தல் துறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பராய்க்கடன் உரைத்தல் அப்படின்னா என்னென்ன விளக்கம் கொடுத்துருப்பாங்க. வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் எனல். இது 11th நியூ புக்கில் அப்படியே இருக்கும். இதெல்லாம் படித்தவங்களுக்கு பார்த்துருப்பீங்க, படிக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு இதை பற்றி கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? பராய்க்கடன் உரைத்தல்னா வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் எனல். இதான் வந்து பராய்க்கடன் உரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வெஞ்சின விரல்வேர் காளையோடஞ்சி லோதியை வரக்கரைந்தீமே என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓதாளந்தையார். இவர் தான் யார்? ஓதாளந்தையார். வெஞ்சின விரல்வேர் காளையோடஞ்சி லோதியை வரக்கரைந்தீமே என பாடியவர். ஒரு பாடல் வரி கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ பாடல் வரி வந்து எத்தனை கேட்டிருக்காங்க நம்மளே பாருங்கள். ஓதாளந்தையார். இவர் யாருன்னா பாலைத்திணை பாடியவர். ஓகேவா? கலித்தொகையில் பாலைத்திணை பாடியவர் தான் யாருன்னா ஓதாளந்தையார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பற்றி வினா வந்து வந்திருக்கு. இவரை பற்றி 11th நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, அங்கேருந்து வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், பல டைம் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா தீம்பிலி எந்தினம் பந்தல் வருந்த. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் என்னங்கிறாங்கன்னா 10. ஓகேவா? தீம்பிலி எந்தினம் பந்தல் வருந்த இது வந்து 10 வந்து இருக்கும். 8 தொகை நூலில் ஒரு புறம் சார்ந்த நூல் வந்து 10. இதை வந்து 10 புலவர்கள் பாடியிருப்பாங்க. முதல் 2 அதாவது முதல் 10ம் கடைசி 10ம் கிடைக்காது. 8 தான் கிடச்சிருக்கும். மொத்தம் 10 இருப்பாங்க. ஓகேவா? 10 சொல்லியிருப்பாங்க. அதில் முதல் 10ம் கடைசி 10ம் கிடச்சிருக்காது. மிச்ச 8 தான் கிடச்சிருக்கும். ஓகேவா? சேர மன்னர்களை பற்றி பாடப்பட்ட ஒரு நூல். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை. இவ்வரி இடம்பெற்ற நூல் என்ன கேட்டாங்கன்னா பரிபாடல். 7th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு வினா. மாயோன் கப்புள் மலர்ந்த தாமரை அப்படின்னு சொல்லப்படுகின்றது பரிபாடல். அடுத்து அகப்புற பாடல்களை கொண்ட சங்க நூல் எது அப்படின்னு கேட்டோம்னா அகமும் புறமும் கலந்த நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. பரிபாடல் என்பது சரியான ஒரு விடை. ஸோ பார்த்துக்கோங்க. பரிபாடலை பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியங்களை இசை ரிலேட்டடாக கேட்டாங்கனாலே நம்ம பரிபாடல் தான் போடணும். ஓகேவா? இசைப்பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் என்ன அப்படிங்கிறனா பரிபாடல் என்பது சரியான விடை. ஓகேவா? இசைப்பண்ணு அதாவது இசை ரிலேட்டடாக கேட்டாங்களே நம்ம என்ன போடணும்னா பரிபாடல் தான் போடணும். எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல்கள்னு கேட்டாங்கன்னா பரிபாடல் குறுந்தொகை. பல டைம் கேட்கப்பட்ட வினா. 2024 இப்பயும் கேட்டிருக்காங்க அந்த கொஷினை. நம்ம அடுத்த பாட்டில் வந்து இது மாதிரி நான் சொல்லுவேன், வேணா பாருங்கள். எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள்படும் என கூறும் நூல்கள் பரிபாடலும் குறுந்தொகையும். 8th ஓல்டு புக்கில் கூடிய ஒரு வினா. தமிழ்வேலி என்று மதுரை தமிழ்ச்சங்கத்தினை கூறிய நூல் என்ன கேட்டாங்கன்னா பரிபாடல். தமிழ்வேலி என மதுரை தமிழ்ச்சங்கத்தினை கூறிய நூல் பரிபாடல் என்பது சரியான விடை. இதுவும் வந்துட்டு 7th ஓல்டு புக்கில் வந்து மதுரையை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த பாடத்தில் வந்து இந்த இது வந்து வரும். ஸோ நம்ம வந்துட்டு 8 தொகை பற்றி கேட்கப்பட்ட ஒரு பார்ட் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு பார்ட் அல்லது இன்னொரு 3வது பார்ட் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 8 தொகை என்பது ரொம்ப முக்கியம். இதில் வந்து குறுந்தொகை நற்றிணை பரிபாடலாம் வந்து நம்ம மெயினாக 3 வந்து பார்த்துட்டோம். மிச்சம் நூல்கள்லாம் வந்து அடுத்து புறநானூறாக நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. புறநானூறு அகநானூறையும் அதை வந்து நம்ம அடுத்த பாட்டில் வந்து பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக வந்து நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு முதல் நம்ம என்ன போட்டிருந்தோம்னா மரபு கவிஞர்கள் அவங்கள பற்றி கேட்கப்பட்ட வினாக்களை வந்து பார்த்துருந்தோம். நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ அதனால் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஓப்பன் ஆகும், கண்டிப்பாக ஓப்பன் ஆகலை அப்படின்ற பட்சத்துக்கு இதுக்கு முதல் 2 வீடியோக்கு முன்னாடி வந்து நான் அதை போட்டிருப்பேன். அதை தொட்டு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்து அந்த கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.